ஒருத்தர் வளராருன்னா ஒரு வெல்கம் பண்ணுவோமேனு அந்த ஒரு ஆட்டிடியூடே இல்லாமல் போட்டு ஏறி மிதிச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சார் நாளைக்கு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, நீங்கள் துணி ஷூட்டிங்கு நீங்கள் வரணும் அப்படின்ட்டாரு. விஜய் என்ன பண்ணுறாருன்றத வந்து அஜித் கிரிட்டிசைஸ் பண்ணுறது இல்லை, அஜித் என்ன பண்ணுறாருன்றத விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணுறது இல்லை. விஜய் சார்னா விஜய் சார் அப்படிங்கிற சார் அவர் சைலண்ட், இஸ் வெரி வெரி சைலண்ட். சார் விஜய் சாருக்கு கடவுள் பக்தி இருக்கார் சார். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சினிமா பக்கமே வராமல் வச்சுருந்தாரு. அப்படி இருக்கிறப்போ விஜய் சார் படத்தில் நீங்கள் உதயால எப்படி உள்ளே வந்தீங்க? கேளுங்க அதெல்லாம். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது. பட் அழகம்பெருமாள் தான் அதுக்கு டைரக்டர். மோகன்னு மணிரத்னம் சட்ட ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தவர் தான் இதுக்கும் எங்களுக்கும் பண்ணியிருந்தார். அப்போது ஏன்னா அழகம்பெருமாள், மோகன், பிரபாகரன் ஆர்ட் டைரக்டரு. நான் அப்பாட்ட வந்து அப்போ மெதுவாக கேட்குறப்ப, நானும் போய் அவங்களாம் ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்க போகிறாங்க, நானும் போயிட்டு வரட்டேன் பாப்பா அப்படின்னு. சரி போய்ட்டு வா அப்படின்னாரு. ஓகேவா? ஏன்னா எனக்கு வந்து இல்லை, அவர் அப்போ ஒரு மாதிரி புரிஞ்சுட்டார். சரி இது ஏதோ கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றான், போயிட்டு வரட்டோமே அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அனுப்பினார். நாங்கள் ஒரு 10 days கம்ப்ளீட் டூர். இங்கேருந்து திருநெல்வேலி, நாகர்கோவில் போய்ட்டு திருநெல்வேலிலாம் போய்ட்டு அப்படியே மேலெல்லாம் போய்ட்டு என்ன கார்வாரா எங்கேயோ ஒரு இடம் அங்கெல்லாம் போய்ட்டு திருப்பி மைசூர் வழியாக இறங்கி இப்படி வந்துட்டோம், சென்னை வந்துட்டோம். அந்த ட்ராவலில் பெருமாள் என்ன அப்சர்வ் பண்ணான்னு எனக்கு தெரியாது. பட் நான் பெருமாள்கிட்ட வந்து நச்சு பண்ணினே இருந்தேன். நான் வாத்தியார் ஒரு கேரக்டர் அடே ரொம்ப ஆசை நடிக்கணும்டா அப்படின்லாம். இதுக்கு முன்னாடியே வந்து கேஆர் சாரோட அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு படம் பண்ணார், எனக்கு ஒரு மகன் பிறப்பான்ட்டு. அதில் கெஞ்சி கூத்தாடி கேட்டு நான் ஒரே ஒரு டெலிஃபோன் ஆன்சரிங், அப்போல்லாம் இந்த மொபைல் நாட்டு வந்து ரோட்டரி ஃபோன் தான், அதை எடுத்து ஹலோ அப்படின்னா பிரபு பேசுவார். அடுத்த இதில் பிரபு இல்லை, இவன் ராம்கி பேசுவார். சொன்னால் எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லி பேசணும். இவ்வளோ தான். அதுவும் கெஞ்சி கூத்தாடி தான் வாங்கினேன். இவருக்கு எப்படியோ அப்பாவுக்கு நியூஸ் போயிருக்கு. ரவிக்குமார் சார்ட்டையும் கேட்டேன் பேசுதான் நடிக்க வைக்கலாமா சார், உங்கள் பையனை கொஞ்சம் நடிக்க வைக்குவா அப்படின்னு. அதெல்லாம் வேணாம் நீ அவனெல்லாம் ஒன்றும் இது பண்ணாதான் இன்னும் வேணான்ட்டார். அப்புறம் ரவிக்குமார் சார் நான் விடலை, சாஃப்ட்வேர்லாம் எதிர்க்கேன் சார், கொஞ்சம் பாருங்கள் சார் அப்படின்னு. அவருக்கும் அதை பற்றின ஒருவுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்ன பையன் வந்து உட்காந்துக்கிறான், இதெல்லாம் வந்து டிஸ்கஷன்லாம் உட்காந்து அப்சர்வ் பண்ணுறான்ட்டு நான் சொல்லிக்கிறேன் உங்கள் அப்பாட்ட சொல்லி அவர் நடிக்க வச்சார். அப்படிலேருந்து கொஞ்சம் கிராஜுவேட் ஆகி கொஞ்சம் பெரிய ரோலாக கூடுறான்னு இந்த அழகம்பெருமாள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அப்படி வந்தது தான் அந்த சான்ஸ். உதயா படத்தில் உதயாவில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரஷ்ஷை வந்து போட்டு காமிச்சிருக்கேன். பெருமாள் வந்து மணி சாருக்கு, ஓகே, மணிரத்னத்துக்கு. மணிரத்னம் ரஷ்ஷு பார்த்துட்டு, நடராஜ் சார் ரொம்ப நல்லா இருக்காருப்பா, அவரை நான் அலைப்பாதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அண்ட் தென் இந்த கூட ஒரு பையன் நடிச்சிருக்கானே விஜயோட, யார் அது அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ சார். அது வந்து மணி சாருக்கு வந்து என்ன பிடிச்சதுன்னு தெரியல, அவன் வர சொல்லு அப்படின்னு இருக்காரு. நான் போனேன். ஒரு சின்ன ரோல் நீ பண்ணுவே அப்படின்னாரு. சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, முன்னாடி என்னப்பா சொல்லுன்னாரு. இல்லை என்னை வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு மெரிட்டில் கூப்பிட்டிங்களா இல்லை அப்பாவோட சன்னு கூப்பிட்டிங்களான்னு சொல்லிட்டேன். நான் கேட்டேன். அவர் வந்து இல்லை என்னை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது குமார் அப்படின்னாரு. அந்த வார்த்தை அப்படியே என் காதில் இன்னும் இருக்குது, என்னை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது குமார் அப்படின்னாரு. இது வந்து அவரோட ப்ரொஃபஷன் மேலேயும் அவருடைய அந்த ஒரு ஆளுமை மேலேயும் அவருக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ், இந்த கேரக்டரை அவன் பண்ண முடியும்னு அவர் வச்சுருந்தார் ஒரு நம்பிக்கை. எனக்கு என்னமோ அது நான் இப்போ சரியாக இருந்தேன். என்னை யாருன்னு தெரியாதே தவிர எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது நீ ஆமாம் நான் கூட பார்த்துருக்கேன் இப்பயும் சொல்லுவாங்க. அவரும் லாயர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இதில் வந்து நான் வந்து ஜோவிலா சார் வந்து சிவாஜி சாரும் பிரபு சாருக்கு அப்புறமா ஃபாதர் அண்ட் சன்னா விஜயகுமார் சாரும் அவங்க சன்னும் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் நாங்களும் நடிச்சிருக்கோம், நானும் எங்கள் அப்பாவும் நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன் நான். இது எதுக்குன்னா இப்படி தான் இப்படி க்ரோத்து. அப்பாவுக்கும் அலைப்பாய்திலேருந்து தான் எலிவேட் ஆச்சு. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து ஓப்பனிங் டோர் வந்து உதயாலேருந்து தான். சார் அஜித் சாருக்காகவும் நடிச்சிருக்கீங்க, விஜய் சார் கூட நடிச்சிருக்கீங்க. ரெண்டு பேருமே ரெண்டு துருவம்னு வச்சுக்கலாமே. இல்லை ரெண்டு கண்ணு, துருவம் சொல்ல முடியாது. ஓகே சார். இப்போது ரெண்டு பேருக்கிட்டையுமே தனித்துவமாக இவர் இந்த விஷயத்தில் அடிச்சிக்க முடியாது, அவர் அந்த விஷயத்தில் அடிச்சிக்க முடியாது, சினிமாவை தாண்டி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? இல்லை சார், அதாவது
விஜயோட இன்ட்ரெஸ்ட் மூவ் டுவர்ட்ஸ் பாலிடிக்ஸ் அண்ட் ஆல் தட்னு நினைக்கிறேன். அஜித்தோடது வந்து இன்னும் இந்த ஸ்போர்ட்டிவ் ஆக்டிவிட்டி அதிலலாம் நேஷன் நாங்கள் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு போல இருக்குது. ஸோ ஐ திங்க் தே ஹவ் டிசைடட் வாட் தே ஹேவ் டு டூ. அதை நம்ம வந்து வெளியில் நின்று ஆஸ் அ ஸ்பெக்டேட்டரோ இல்லை ஆஸ் அ ஒரு ஜெனுவின் சிட்டிசனோ நம்ம அதை வந்து வரவேற்கலான்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஆனால் 2 பேர்த்துடைய பார்வையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்காக தான் இருக்குது. இது டெஃபினட்டாக இருக்குது, நான் இல்லைன்னே சொல்லலை. ஸோ ஹவு யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் வித் த சொசைட்டின்னு இருக்குது. எனக்கு இந்த சமூகம் செஞ்சதை நான் சமூகத்துக்கு திருப்பி செய்கிறேன். அதான் 2 பேருக்குமே அந்த ஆட்டிடியூட் இருக்குது. என்ன அதனால தான் வந்து விஜய் என்ன பண்ணுறாருன்றதை வந்து அஜித் கிரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல, அஜித் என்ன பண்ணுறாருன்றதை விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல. இது 2 செட்டு ரசிகர்கள்னு ஒரு டீமை, அந்த ரசிகர்களும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல காமாக தான் இருப்பாங்க. ஏதோ இந்த நடுவில் சில ட்ரிகரிங் ஆளுங்கள்லாம் அது அந்த அந்த வேலையை சிண்டு முடிஞ்சு விழுற வேலையை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். சார் அட்லி சார் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட மிகப்பெரிய ஃபேன். ஸோ அட்லி சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ விஜய் சார் அவர் எப்படி காமிச்சிருந்தாரு, வினோத் சார் எப்படி காமிச்சிருக்காரு? சார் விஜய் சார் வினோத்தை வந்து நான் இனிமேல் தான் நான் பார்க்கணும். உங்களை மாதிரி நானும் வெயிட்டிங். ஓகேவா? அட்லி விஜய் காமிச்சது நான் ஒரு மூவியில் 2 மூவியில் நம்ம எல்லாருமே அதை நம்ம பார்த்துருக்கோம். அதுங்க 2மே வந்து அதுங்க 2ம் நான் சொல்கிறதுக்கு ரீசன் இருக்குது. நம்ம மாற்ற பசங்க, நம்மளை விட குட்டி பசங்க அப்படின்னாக்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அரட்டவால் 2 பேரும், இவன் அண்ணன்னு அவனே வா தம்பி அப்படின்னு பண்ணிட்டு அட்டகாசம் நடக்கும். நான் தெரியல, அதை நான் பார்த்துருக்கேன். தெரியல ஷூட்டிங் போது நான் பார்த்துருக்கேன். ஓகே, எனக்கு வந்து ரொம்ப லைவ்லியாக நான் அதை என்ஜாய் பண்ணேன். ஓகே, இது வந்து அந்த அந்யோன்யம் இருந்தால் தான், அது வந்து பியாண்ட் சினிமா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அவுட்புட் வரும். அந்த அவுட்புட் வந்து சினிமாக்காக, இது வந்து க்ளோஸ்னஸ் அப்படி தான் வரும். ஓகே, என்ன பார்த்தாரு எப்படி இருக்கு அப்படின்றது வந்து இல்லை, சும்மா ஆர்டிஃபிஷியலாக வர்றது இல்லை. அது ஆர்டிஃபிஷியலாக வந்தால் தெரிஞ்சிடும். நான் வந்து லைவாக பார்த்துருக்கேன். அவங்க 2 பேரும் என்ன கலடா பண்ணியிருக்காங்க தலைவர். ஏதாச்சும் ஒரு சம்பவம் சொன்னாங்க சார்? அதே தான் நான் சொல்கிறது, எல்லாத்துக்கும் சொன்னது தான். எடுப்பாங்க, எடுத்துகிட்டு மானிட்டர் பார்ப்பாங்க, பார்த்துட்டு கல 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 கலன்னு சிரிப்பாங்க. ஓகேவா? நான் வந்து என்னடா ஒரு சீரியஸ் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, சிரிச்சுருந்தீங்களே 2 அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஆனஸ்ட்லி. நான் நேராக விஜய் அங்கேருந்து வந்து என் பக்கத்தில் உட்காந்து, சார் உங்களுக்கு நடிக்கவே தெரில சார். அப்பாடா டே தம்பி நான் கிளம்புறேன், இதை நீ உதயாலே சொல்லியிருக்காங்க அந்த ரேஞ்சு. இல்லை சார், யூ ஆர் லிவிங் தட் கேரக்டர், யூ ஆர் தட் கேரக்டர். நடிக்கணுன்ற அந்த இதுவே தெரியல சார் அதில் அப்படின்னு நேச்சுரலாக இருக்குது. அதுதான் வந்து இல்லை எனக்கு எங்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஐ எம் ரைஸ்டு இன் இது ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம். ஈவன் டுடே ஐ ஆம்னு சொல்கிறது வந்து ஈவன் டுடே வி ஆர் ஜாயின்ட் ஃபேமிலி. ஓகேவா? நான் வந்து அப்பாட்ட எப்படி பேசுகிறது, அம்மாட்ட என்ன மாதிரி பேசுகிறது, சித்தப்பாட்ட எப்படி பேசுகிறதுன்னு ஒவ்வொரு அவதாரம் அங்கங்கே எடுத்து தான் பேசி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு வந்து நேச்சுரல்னால் அந்த கேரக்டர் என்னன்றதை புரிஞ்சுட்டேன்னா அந்த நேச்சுரல்னஸ் வந்துடுறது. அதை விஜய் சுட்டி காட்டினார். நான் வந்து அந்த இது சிலிண்டர் அடிக்கிறேன், நீங்கள் வந்து நேச்சுரலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி பயப்படுவாரோ அது உங்கள் ஃபேஸில் தெரியுறது. நடிக்கணுன்னா அது வந்து வேறு மாதிரி இருக்கும் எக்ஸ்ப்ரெஷன். யூ கேன் புட் தட் அண்ட் சி ஒரு ஆக்வர்டாக தான் இருக்கும் அந்த ஃபேஸே, பயப்படுற ஃபேஸ். அதுதான் நேச்சுரலாக இருக்கும். இல்லைனாக்கா வந்து ஒரு ஏதோ ஆர்டிஃபிஷியலாக பச்சையாக நடிக்கிற மாதிரி தெரியும், பச்சையாக நடிக்கிற மாதிரி தெரியும். அது நான்லாம் வந்து அந்த சீனா அதுதான் அதே தெரியல. ஒரு சீனில் கிளிசரின் போட்டு அழுகிற மாதிரி, அது அழுதுன்னா ஒப்பாரி இல்லை, ஒரு சின்னதாக வருத்தத்தோடு அப்படிங்க அந்த ஒரு வருத்தத்தோடு அந்த டீயை நான் எடுத்துக்கணும். வருத்தத்தோடு கூடிய ஒரு ஹாப்பினஸ். சரி நான் ஒத்துக்கிறேன், என்ன பண்ணுறது அப்படின்ற ரேஞ்சுக்கு நான் அந்த டீயை எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது அந்த இதில் வந்து எனக்கு கண் 2-3 தடவை நான் சிமெண்ட்னா தான் எனக்கே தோணிது. மானிட்டர் பார்க்க வாங்கடான்னு சொல்லுவாங்க, 2 பேரும் வாங்க சார் நீங்கள் வாங்க பாருங்கம்பாங்க. எனக்கு பார்க்குறதுக்கு வராது, பிடிக்காது. ஏன்னா என்ன பண்ணாலும் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமே தான் தோணும். சார் நான் மானிட்டர் பார்க்க மாட்டேன், பட் ஒன்றே ரிக்வஸ்ட் மட்டும் அட்லீஸ்ட் அன்றைக்கி வச்சேன் தலைவா, இதை மட்டும் எனக்கு ரீடேக் பண்ணுறியா, கிளிசரின் போட்டது எனக்கு திருப்தி இல்லடான்னு. அதெல்லாம் ஷார்ட் ஓகே சார் அப்படின்னு. இல்லை எனக்கு மட்டும் எனக்காக ஒரே இடத்துல நான் கேட்டதே கிடையாது அப்படின்னு. சரி ஓகேவா,
நாளை காலையில் இதை எடுத்துருவோம், இப்போ லைட்டு போயிடுச்சு, நாளைக்கு காலையில் எடுத்துருவோம், நீங்கள் விஜய் சாருக்கு முன்னாடி வந்துருங்க. விஜய் சாருக்கு முன்னாடி வந்து அந்த ஷாட்டை எடுத்து அதை தான் நீங்கள் இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஓகே. ஸோ எனக்கே 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. ஐ புட் சமந்தா இன் மை டாட்டர்ஸ் பிளேஸ். அதனால தான் இன்றைக்கும் வந்து சமந்தா படம் நேரம் சொன்னால் எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பெருமை தான். ஓகே, ஏன்னா ஷீ இஸ் மை 3rd டாட்டர்ன்ற ரேஞ்ச் தான், அந்த கேட்டகரிக்கு தான். தட்ஸ் ஹவ் இட் ஹஸ் கம். ஓகே சார். சார் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தீங்களா சார் நீங்கள்? இல்லை தலைவர், நான் வந்து இன்னும் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக வளரல, எனக்கு இன்வைட் எல்லாம் வரல. ஓகே சார். ஆனால் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பார்த்தீங்க? பார்த்தேன். எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க? நம்ம கூட இருக்கிற ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ பெரிய கொண்டாட்டங்கள், இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன், நம்ம இவர் கூட நடிச்சிருக்கோம், ஸ்க்ரீன்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம், அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? இல்லை, ஜனநாயகத்தை பொறுத்தவரை நான் இன்னும் அவரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணல, அது எனக்கு இல்லை, அதில் இல்லை. பட் த ரெஸ்ட் ஆஃப் த 2 மூவியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபார் ட்ரூ. அந்த செலிப்ரேஷன் வந்து அவரோட கிரெடிட்ஸ்க்கு கிடைச்சது தான், இன்னும் கிடைச்சிட்டு தான், இன்னும் கிடைக்கும்ன்றதும் எனக்கு அந்த ஒரு ஹோப் இருக்குது. எனக்குலாம் வந்து ஐம் ஸ்டில் க்ரோயிங். என் ஃபீல்டில் எனக்கு ஓகே சாஃப்ட்வேரில், பட் இதில் வந்து ஐம் ஸ்டில் ஏன்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். இப்போ தான் வந்து ப்ரீகேஜியில் இதெல்லாம் வந்து வெளில வந்து எல்கேஜிலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் இந்த மிடில் ஸ்கூலுக்கு வந்துருங்க. இன்னும் லாங் வே டு கோ. ஓகே, ஸோ அந்த ஒரு பெருமை இருக்குது. என் ஸ்கூல் சீனியர் பாயவர், என் காலேஜ் சீனியர் பாயவர், அவர் கிடைக்கிறதுனா இப்போ நம்மளே இருக்கோம். ஏஆர் ரஹ்மான் வந்து 2 ஆஸ்கார் வாங்கும்போது எல்லாருக்கும் பெருமை. கண்டிப்பாக. ஏன் இப்போ என் ஃபெலோ இண்டியன் என் ஃபெலோ தமிழன் அவர். ஓகே, தட் ப்ரைடு அதுதான் சார். இப்போது நீங்கள் வந்து இப்போது பெரிய ஸ்டார் ஸ்கோர் நடித்த படங்கள் வந்து தெரியுது, சில படங்கள் வந்து பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு டப்பிங் பண்ணியிருப்பீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இது ரெகக்னைஸே பண்ணப்படல, மக்களுக்கு இது தெரில, இது நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்ன படங்கள்லாம் ஏதாவது இருக்கா சார்? இது ஆஃப் லைட் இப்போ குறைஞ்சிருக்கு. நிறைய பேர்த்துக்கு என்னோடய வாய்ஸ் தெரியுது. முன்னாடிலாம் வந்து நிறைய கேட்பாங்க, அந்த குரல் நீங்களா சார், சத்தியம் நீங்களா, நம்பவே முடியல சார். ஏன்னா என்னோடது வந்து இன்க்ளூடிங் ஜனநாயகன், என்னோடது வாய்ஸ் வந்து ஃபேக் வாய்ஸ். ஓகே. என்னோடய ஒரிஜினல் வாய்ஸ் வந்து எப்படி இருக்கீங்க பாலகுமாரன் அப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கீங்க பாலகுமாரன் அப்படி இருக்காது. பாலமுருகன் எப்படி இருக்கீங்க பாலமுருகன் அப்படி இருக்காது. எப்படி இருக்கீங்க பாலமுருகன், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படி இருக்கும். எனக்கு அது அந்த ஒரு நேச்சுரலாகவே சில கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அர்ஜுன் தாஸ் இருக்காரு, அப்புறம் நம்ம ஷண்முகம்னு ஒரு டிவி இவர் ஒருத்தர் இருந்தார், நியூஸ் ரீடர் ஒருத்தர் இருந்தார். அவங்களோட வாய்ஸ் எல்லாமே சார் தலைவர் அப்படி இருக்கும். யதார்த்தமாகவே பேஸ் தான் அவங்கள்ட்ட. அவங்க அதை விட்டு வெளில வர முடியலன்ற மாதிரி இருக்கும். நான் ஷண்முகம்ட்டையும் சரி, ஒரு அர்ஜுன் தாஸ் வீட்டில் எப்படி பண்ணீங்களா, காஃபின்னு எப்படி கேட்பீங்க, காஃபி கூட அப்படின்னா ஏற்றுக்கும் போது ஓடி விடுவாங்க, யோசிச்சு வரேன். ஓகே, எனக்கு வந்து அந்த சீக்வன்ஸுக்கு நான் என்ன மாதிரி நான் டெலிவர் பண்ணுறேன், அது கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டரா இல்லை ஒரு ஹார்ட் கேரக்டரா, அதெல்லாம் கேட்டுப்பேன் முன்னாடி டப்பிங். அது அத்தனையும் அத்தபடியாக கேட்டுப்பேன். இந்த ஹேபிட் வந்து ஐ லேர்ன்ட் இட் ஃப்ரம் எஸ்பிபி சார். எஸ்பிபி சார் எங்களோட நந்தினி படத்துக்கு பாட்டு வரும்போது நான் இருந்தேன் ஸ்டுடியோவில். அப்போ அவர் கேட்டுக்கிறார், இது என்ன சீனு, நான் யாருக்காக பாடுறேன், அவனுக்கும் இந்த கேரக்டருக்கு என்ன இது லிங்க்கு, இது வந்து இன்னும் என்னென்ன டெலிவரி பண்ண போகிறது. ஸோ தட் அவர் வந்து ஒரு தடவை பாடிட்டு அதுக்கு பின்னாடி அது போடுங்க சொல்லிவிட்டு, இப்போ கொஞ்சம் ட்ராக் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ, நான் பஞ்சஸ் கொடுக்குறேன், அதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கோன்னாரு. ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சது. அப்புறமா தான் நான் அவரோட நிறைய பாட்டெலாம் வந்து ரீவைண்ட் பண்ணி என்னோடய மெமரியில் ரீவைண்ட் பண்ணி கேட்டால், அந்த பனிவழி மலரோட சாங் இருக்குல்ல, அதில் ஒரு சின்னதாக நடுவில் ஒரு லாஃப்டர் ஒன்று கொடுத்துருப்பாரு இல்லையா, என்ன இளமாலைன்னு ஏதோ ஒன்று வரும். அது என்ன அந்த அது வந்து ஐ திங்க் ஈ ஷுட் ஹவ் டன் இட் இந்த செகண்ட் டைம் பண்ணும்போது. அதாவது ஃபஸ்ட்டு அந்த மெயின் ஸ்ட்ரீமாக பாடிடுறது, வேறு எங்கெல்லாம் அந்த ஒரு சின்ன கேப் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணுறது. சார் லிரிக்ஸ் நோட் பண்ணுறதுங்கிறத தாண்டி அந்த கேரக்டருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? அஃப்கோர்ஸ் எஸ், ஓகே, தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா சார். நீங்கள் ஒரு ஸ்கூல் வாத்தியார் அப்படி பண்ணுறதுக்கும், ஸ்கூல் வாத்தியார் ஸ்கூலில் பிஹேவ் பண்ணுறதுக்கும், ஸ்கூல் வாத்தியார் ஆற்றுல டியூஷன் எடுக்கிறது எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்றதுக்கும், அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது உள்ள மாமி வந்து என்ன வழக்கம் வேணும் வந்தால அப்படின்னு கேட்கும்போது, என்ன ஜானோ என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமோனோ அப்படின்றதுக்கும், ஸ்கூலில் இருக்கும்போது வந்து அவர் ரொம்ப ஏய் வாய் திறக்க பேசாமல் எதுங்கெல்லாம் அந்த துணி இருக்கும். பொண்டாட்டிகிட்ட வீட்டில் பேசும்போது ஜானு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமோன்னு ஒரு சாஃப்ட் ஆகிடும்.
ஓகேவா? அது வந்து இட் ரியலி மேட்டர்ஸ்ன்றது என்னுடைய. ஸோ நீங்கள் வந்து அவருக்கு வாய்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஸ்கூல் வாத்தியார் எப்படி பண்ணுவாருன்றதும் தெரிஞ்சிருக்கணும், வீட்டில் ஜானுக்கிட்ட பேசுகிறது எப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. இது இம்பார்ட்டன்ட். இல்லைனா ஒரு டேரக்டர் கற்றுக் கொடுப்பாரு. ஆ. அப்போ எனக்கெலாம் வந்து ரொம்ப லக்கி. ஜனநாயகத்துக்கும் வினோத் வாஸ் நெக்ஸ்ட் டு மீ. சார் இன்னும் ஏற்றுவோம் சார், இன்னும் கொஞ்சம் ஏற்றுவோம் சார், இன்னும் கொஞ்சம் ஏற்றுவோம் சார், வா. ரொம்ப எனக்கு நான் ப்ராமிஸ்ட் மீ சார், நான் இதை ட்ரெய்லரில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த அளவுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்களும் தெரியாது. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஷாட்டே நீங்கள் தான். எஸ். ஓகே. பெரிய கௌரவம் அது. ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கலாம். ஓகே சார், இப்போது ஒரு சினிமாவில் இருந்தாலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வரும். இப்போ சினிமாவை தாண்டி விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்துட்டார். நல்ல விமர்சனங்களும் வருது, ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களும் வருது, தவறான கருத்துக்கள் வருது. தவறான கருத்துக்கள் சொல்கிறவங்கக்கிட்ட விஜய் சாரை பற்றி தெரிஞ்சவரா, விஜய் சார் கூட கொஞ்சம் நாள் ஸ்பெண்ட் பண்ணவரா, நீங்கள் சொல்ல நினைக்கிறது அந்த டைலாக் மாதிரியே சொல்லுங்களேன். இது இப்படி தாங்க. அதாவது உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒருத்தனை நேர ஏறி போட்டு மிதிக்காதீங்க. அவர் என்ன பண்ணுறாருன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். சூப்பர் சார், சூப்பர் சார். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஆஃப் த ஸ்க்ரீனில் அவர் எப்படிப்பட்ட பர்சன்னு தெரில. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்க 2 பேரும் என்னை வந்து அட்லீஸ்ட் அவரும் என்னையும் வச்சு செய்வாங்க பயங்கரம் அப்படின்ட்டு. நிறைய பேர்த்துக்கு தெரியல. விஜய் சார்னா விஜய் சார் அப்படிங்கிற சார் அவர் சைலண்ட்டு, இஸ் வெரி வெரி சைலண்ட். அவருக்கு ஷார்ட் இல்லை, அட்லி அங்கே பிஸியாக இருக்காருன்னா இவர் போய் கேட்க பேசிட்டு இருக்க மாட்டார். ஓகேவா? அவர் மட்டும் ஒரு சேரை போட்டுன்னு அவர் மட்டும் உட்காந்து கொடையை பிடிச்சின்னு அவர் மட்டும் ஜாலியாக உட்காந்துருப்பார். சமந்தா இருக்காங்க, அவங்க கூட போய் அரட்டை அடிக்கலாம், இல்லை இன்னொருத்தர் இருக்கார் அவங்க கூட போய் அரட்டை அடிக்கலாம். எந்த இதுவும் பண்ண மாட்டார். ஓகேவா? ஷார்ட்னா அந்த ஷார்ட்டுக்கான டெடிகேஷனுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் வேணுமோ அதெல்லாம் பண்ணின்னு இருப்பார். ஷார்ட் முடிஞ்செடுத்துன்னா சார் யூ ஹேவ் டு சி விஜய். ஏன்னா இது சொல்கிறது இல்லை, விஜய் தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் அதாவது உங்கள் கூட க்ளோஸாக மூவ் பண்ணியிருக்கணும். இந்த க்ளோஸாக மூவ் பண்ணுறதுன்றது வந்து நான் பார்த்த வரைக்கும் விஜய் வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணல. ஓகேவா? அதுக்குன்னு நம்ம போய் விஜய் ஒரு செல்ஃபி விஜய், இவர் வந்து எனக்கு தெரிஞ்சவர், இவருக்கு ஒரு செல்ஃபி எடுத்து கொடுக்குறதுனா அதெல்லாம் வந்து ஐ திங்க் நான் சென்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது ஐ ஹவ் நாட் டன் இட், பட் அது யார் பண்ணாலுமே அது வந்து இட்ஸ் நாட் ரைட். மாற்றிக்கக்கூடிய விஷயம். அஃப்கோர்ஸ் மாற்றிக்கணும். ஏன்னா அவளோட ப்ரைவசி ஸ்பேஸில் நம்ம என்ட்ரே பண்ணக்கூடாது. சார் விஜய் சாருக்கு கடவுள் பக்தி இருக்காது சார்? நான் அதை கேட்டதில்லைங்க, கேட்டதில்லை. ஆனால் மதம் தாண்டி அவர் ஒரு விஷயம் பண்ணினாருன்னு நான் எங்கே நியூஸில் பேப்பரில் பார்த்தேன். அதை நான் இப்போ பாராட்ட போய் தான் எங்களுக்கு அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிச்சிது. நான் சொன்னேன் அவர் சிவன் கோயிலுக்கு ஏதோ ஒரு பெரிய கைங்கரியம் பண்ணியிருந்தார், ஏதோ ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தாருன்ற மாதிரி அதை நான் பாராட்டினேன் ஆக்சுவலி. அப்போ சொன்னார் நம்ம பண்ணலன்னா யார் பண்ணுவாங்க சார்ன்னாரு. இது வந்து பொலிட்டிக்கல் இதுக்காக பண்ணாரான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஐ திங்க் இன் பை அண்ட் லார்ஜ் என்னோட அப்சர்வேஷன் வந்து இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங். கண்டிப்பாக ஒரு மனிதம் தெரிந்த மனிதம் புரிந்த ஒரு மனிதர் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இல்லைன்னா இவ்வளோ ரசிகர் கூட்டம், இவ்வளோ நல்ல ஹார்ட் ஒர்க் வச்சுன்னு இவ்வளோ ஹைட்டுக்கு வர முடியாது, அது கஷ்டம். சார் ஜனநாயகனில் வினோத் சார் போட்ட உழைப்பும் விஜய் சார் இத்தனை வருஷமாக போட்ட உழைப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். படம் இப்போ தள்ளி போயிருக்கு. ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை, வில் வெயிட் அண்ட் வாட்ச், அவ்வளோதான். ஏன்னா அது தள்ளி போகிறதுக்கான ரீசன் எனக்கு தெரியாது. ஓகே, மேபி நல்லதுக்காக இருக்கலாம். கண்டிப்பாக அது ஒரு நல்லதுக்கான இருந்ததுன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக சார். நன்றி சார். உங்களுடைய அடுத்த படங்கள் அடுத்து என்னென்ன சார்? சார் ஒரு இந்த விக்ராந்த்னு அவர் இருக்கார் இல்லையா, அவரோட ஒரு நல்ல ஒரு என்ன சார் அங்கே சுற்றி இங்கே சுற்றி விஜய் சார் விஜய் சாரோட தம்பி அந்த மாதிரியே வரீங்க? அது அமைஞ்சிருக்கு சார், அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஓகே. அப்புறமா வந்து இவர் லெஜண்ட் அவங்க சரவணன் சார், அவரோட ஒரு நல்ல ஓகே. துரை செந்தில்குமார் சார். துரை செந்தில்குமார் சார். அது அப்புறமா வந்து இப்போ பிரதீப்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடுக்கிறாங்க. இவங்க கீர்த்தி சுரேஷ் வச்சு அவங்க ஹீரோயினாக பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க ஒரு படம். ஓகே சார். ஸோ அதுலேயும் பண்ணியிருக்கேன். ஓகே, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நாங்கள் ஜனநாயகனில் உங்களை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கும். அதே மாதிரி தலைக்கு தளபதிக்கெலாம் வந்து ஒரு பயங்கரமான இன்ட்ரோலாம் கொடுத்துட்டீங்க. சீக்கிரம் கமல் சாருக்கு ரஜினி சார் கூட சேர்ந்து பண்ணுங்க. வாய்ப்பு வரட்டும். உங்களோட வளர்ச்சி இன்னும் நல்லா இருக்கட்டும் சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். நமஸ்காரங்கள். உங்கள் சேனல் நேயர்கள் அத்தனை பேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லபடியாக படங்களை தியேட்டரில் போய் பார்த்து கொண்டாடி எல்லா படத்தையும் நல்ல ஒரு ரிசப்ஷன் கொடுங்க. படம்லாம் ஓடணும். எல்லா ப்ரொடியூசர்ஸ், எல்லா அதை சார்ந்த குடும்பங்கள்லாம் வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். வணக்கம். நன்றி சார்.